பாட்டி ராகபுரவிலி பாட்டி ಗಿರಿಗೌವರ ಕಶಾಸಾಟಿ ರಾಗಪುರವಿಲಿ ಪಾಟಿ ರಾಗಪುರವಿಲಿ ಪಾಟಿ ರಾಗಪುರವಿಲಿ ಪಾಟಿ ऐसा नसावा सन्यासी परमार्थाचा होय द्वेषी ऐसा नसावा सन्यासी परमार्थाचा होय द्वेषी परमार्थाचा होय द्वेषी परमार्थाचा होय द्वेषी गिरिगौवर कशासाठी रागपुरविली पाटी रागपुरविली पाटी रागपुरविली पाटी घर बांधिले डोंगरी विषय किंडे दारो दारी घर बांधिले डोंगरी विषय किंडे दारो दारी 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 गिरिगौवर कशासाठी रागपुरविली पाटी रागपुरविली पाटी रागपुरविली पाटी काय केला योग धर्म नागियंतरी निष्काम काय केला योग धर्म नागियंतरी निष्काम नागियंतरी निष्काम नागियंतरी निष्काम गिरिगौवर कशासाठी रागपुरविली पाटी रागपुरविली पाटी रागपुरविली पाटी गंगा जल हृदय करा ताटी उघडा ज्ञानेश्वरा गंगा जल हृदय करा ताटी उघडा ज्ञानेश्वरा 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 ताटीचे अभंग 10வது अभंगम இது गिरिगौवर कशासाठी ராகபுரவிலி பாட்டி அப்படின்னு 10வது அபங்கம். இங்க முக்தாபாய் கொஞ்சம் அண்ணாவை கொஞ்சம் டீஸ் கூட பண்ணறா. கேக்குறா, இங்க உள்ளேந்து வந்து ராகத்வேஷம் பூர்ணமா போலை அப்படின்னா எல்லாரையும் பார்த்து ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு பாத்துக்க தெரியலனா இந்த காஷாய வேஷத்துக்கு என்ன பிரயோஜனம் கேக்குறா. சந்நியாசாசிரமத்துல இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் கேக்குறா. பூர்ணமா அந்த வாசனையெல்லாம் உள்ளேந்து போகாம அப்படி ஒரு இந்த யோக தர்மத்துல இந்த சந்நியாச தர்மத்துல இறங்கி என்ன பிரயோஜனம், அதுக்கு சாதாரண ஜனங்களை போலயே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. கிரி கௌவர கஷாசாட்டி ராகபுரவிலி பாட்டி. ஒரு கிரிக்கு மேல ஒரு மலைக்கு மேல போய் உட்காந்து மெடிடேட் பண்றாராம், தியானம் பண்றாராம் ஒரு சன்னியாசி. ஆனா ஹிருதயத்துக்குள்ள அப்படியே ராகத்வேஷங்கள் அப்படியே இருக்கு. பண்ண முடினா இவன் எனக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசினா, இவன் அப்படி பேசினா, இவ இப்படி பண்ணா என் மேல, அந்த மாதிரி ராகத்வேஷங்கள் கொந்தளிச்சுட்டே இருக்காமுள்ள. அப்படி ஒரு மலைக்கு மேல போய் அப்படி நம்ம தியானத்துல உட்காண்டும் என்ன பிரயோஜனம்? நமக்குள்ள இருக்கிற ராகத்வேஷத்தை விடலையானா இப்படி மலைக்கு மேல உட்காந்து தபசு பண்ணாலும் அந்த தபசுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற ராகபுரவிலி பாட்டி கிரிகௌவர கஷாசாட்டி. அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? ऐसा नसावा சன்னியாசி பரமார்த்தாச்சா கோயத்வேஷி. இப்படி யார் வந்து சாதாரண வாழ்க்கையில வந்து ராகத்வேஷத்தை வச்சுட்டு இருக்காங்களோ, அப்படி ராகத்வேஷத்தை வச்சுக்கிற வாழ்க்கை வந்து பரமார்த்தத்தை புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னா. பேசிக் எல்லாத்தையும் அன்போட இருந்து எல்லாத்தையும் பிரியத்தோட இருந்தாதான் நமக்கு வந்து
அந்த அந்தர்யாமியோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். யார்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஹேட்ரட வச்சுட்டோம்னா அப்புறமா நம்ம வந்து அந்த பரமார்த்தத்தை தபசு பண்ணியோ தியானம் பண்ணியோ எல்லாம் பார்த்துடவே முடியாது. கம்ப்ளீட்டா யார்கிட்டையும் எந்த விதமான கோபமும் துவேஷபாவம் எதுவுமே இல்லாம, யாருக்கும் நம்மளை பார்த்தா ஒரு பயமோ துவேஷமோ எதுவுமே இல்லாம இருக்கிறவளுக்கு தான் அது சமத்துவ திருஷ்டி வருது. அவளுக்கு தான் வந்து ஈஸ்வர சாட்சாத்காரம். இது இல்லாம இவா நம்மள்ட்ட அப்படி பண்ணிட்டாளே அவ எப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு எரிஞ்சு விழுந்துட்டே இருந்தா அவளுக்கு எல்லாம் பரமார்த்தத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது அண்ணா அப்படின்னா. பாந்திலே டோங்கரி விஷயகிண்டே தாரோதாரி. இப்படி அந்த விஷயங்கள் பூர்ணமா வேற அக்ஷரவணம் அல்ல வேற விளங்கும். அந்த வேரோட that impurity should go. அந்த வேர் இருக்குன்னா மேல அந்த மரத்தை வந்து நம்ம முறிச்சு நீக்கிட்டா கூட உள்ள இருக்கிற வேர்ல இருந்து புது புது கிளைகள் வந்து அங்குரிச்சுட்டே வரும். வேரோட அந்த வாசனையை நீக்கலைன்னா கர பாந்திலே டோங்கரி, நம்ம ஒரு ஒரு மலைக்கு மேல நம்ம வீட்டை வச்சிருந்தோம். இவ யார்ட்டையும் நமக்கு எந்த விதமான சம்பர்க்கமும் கூடாது, அவ முகத்தையே பார்க்க வேண்டாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இவ யார்கிட்ட நமக்கு துவேஷம் இருக்கோ அவள்கிட்ட எல்லாம் நீங்கி ஒரு மலைக்கு மேல தன்னந்தனிய ஒரு ஒரு வீட்டை அமைச்சு வச்சிருந்தாலும் விஷயகிண்டே தாரோதாரி, விஷயங்கள் நம்ம கதவை தட்டின்ண்டே வரும் அப்படின்னா. அப்போ பூர்ணமான விஷய வைராகியம் வராம இந்த மாதிரி சந்நியாச ஆசிரமத்தால பிரயோஜனமே இல்லை. ஒருத்தர் வந்து சுவாமி சொல்ற கதை, ஒருத்தர் வந்து அவ ஆத்துல பொண்டாட்டிட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான், பிளாக்மெயில் பண்ணிட்டே இருப்பான். நீ எனக்கு சரியா காஃபி டைமுக்கு கொடுக்கலைன்னா நான் சன்னியாசியா போயிடுவேன் அப்படின்னு. எனக்கு வேலைக்கு சுட சுட சாதம் போடலைன்னா நான் சன்னியாசியா போயிடுவேன். சாம்பாருக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாயிட்டா சன்னியாசம். எதை எடுத்தாலும் நீ சரியா பண்ண, நீ என்ன சரியா வந்து பாத்துக்கல நான் சன்னியாசம் போயிடுவேன் அப்படின்னு. அந்த அம்மா அப்பாவும் ரொம்ப பயந்துட்டு இவர் போயிட்டு வரோம், இவர் போயிட்டா நமக்கு என்ன ஆசிரியம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுவாளாம். அப்போ பக்கத்தாத்து மாமி சொன்னாலாம், அடிக்கடி உங்க ஆத்துக்காரில் உங்களை இப்படி ரொம்ப இது பண்றாரே, நெக்ஸ்ட் டைம் நான் சன்னியாசி ஆகி போயிடுவேன் அப்படின்னு சொன்னா ஓ சரி அப்படின்னு சொல்லி விட்டுவிடு அப்படின்னு. அப்போ அவ கேட்டா, ஐயோ நிஜமாவே போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், நிஜமா வந்து போக மாட்டார், தைரியமா இரு போக மாட்டார். அப்போ இதே மாதிரி ஆத்துல ஏதோ சண்டை வந்ததுமே அவர் புறப்பட்டார், நான் வந்து சன்னியாசியா போறேன் அப்படின்னு. சரி போயிடுங்கோ அப்படின்னாரு. அவருக்கு தூக்கி போட்டு விடுதார். இப்படி ஒரு ரிப்ளை அவர் எதிர்பார்க்கவே இல்லையா. நான் நிஜமா போவேன். ஓ போய்க்குங்கோன்னு அப்படியே போயிட்டாராம். ஏதோ டிஃபின்க்கு ஏதோ சண்டை, அதுலயும் போயிட்டார். டிஃபினே சாப்பிடாம போனாரா, அந்த கிராமத்துல ஆழ்மரத்துல உட்காந்துருக்காரு. அவர் நினைச்சுட்டாரா இவா பின்னால வருவா கூட்டிட்டு போறதுக்கு, இல்ல மன்னிப்பு கட்டுண்டு வருவா. அவளும் வரலை, இவர் அங்க உட்காந்து இருக்காரு. இவருக்கு பசிக்கிறது. மத்தியானம் எடுத்து யாரையும் காணும், சாயங்காலம் எடுத்து யாரையும் காணும். பார்த்தா இவாத்துல இருந்து நிறைய மாடுகள் உண்டு. இந்த மாடுகள் எல்லாம் மேய விட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணாரா, அந்த மாடுகள் எல்லாம் சாயங்காலம் திருப்பி ஆத்துக்கு வரோன்னா அந்த ஒரு மாட்டோடு வாயில தன் தாடியை கடிக்க வச்சு, தாடியில நிறைய முடி, தாடியை கடிக்க வச்சு அப்படியே இழுத்துட்டு வந்தாரு. அப்புறமா பொண்டாட்டி பாக்குறாளாம், என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறாளாம். அப்போ அவர் சொல்ற, எனக்கு வரத்துக்கு விருப்பம் எல்லாம் கிடையாது, நான் அங்கதான் உட்காந்துருந்தேன். பாவம் நம்மாத்து மாட்டுக்கு என் மேல அக்கறை ஜாஸ்தி, என் தாடியை பிடிச்சு இழுக்கிறது நம்மாத்துக்கு, வா வா சொல்லி அப்படி அப்படி இழுக்க நமக்கு எப்படி வேண்டா சொல்ல முடியும். அதனால வந்துட்டு சரி காத்தால டிஃபின் பண்ண கொடு அப்படின்னு. இவ்வளவுதான் நம்ம வைராகியம், இவ்வளவுதான் நம்ம சன்னியாசத்துக்கு மேல இருக்கிற அக்கறை. அப்போ உள்ள அந்த வைராகியம் பூர்ணமா வரலைன்னா இப்படி ஒரு மலைக்கு மேல வீட்டை வச்சிருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. நான் வந்து இவாழ்கிட்ட இருந்தெல்லாம் நீங்கி தன்னந்தனியே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்தாலும் அது வந்து இட் இஸ் நாட் லாங் லாஸ்டிங். அதான் நாராயணியத்துல பட்டதிரி சொல்றார், புனந்தி பாப்பம் ந லுனந்தி வாசனா அப்படின்னு. பாபம் பண்ண மாட்டோமா இருக்கும், பட் அந்த பாபம் பண்ணறதுக்குன்னு இருக்கிற டெண்டன்சி இல்லைன்னா at the next given opportunity we will do பாபம் again. அந்த வேரோட அந்த வாசனைகளை நம்மளை வந்து நீக்கம் பண்ணாம சந்நியாச ஆசிரமத்துல ஏறி பிரயோஜனமே கிடையாது. கர பாந்திலே டோங்கரி விஷய ஹிண்டே தாரோதாரி, விஷயங்கள் நம்ம கதவை தட்டி திறக்க வைக்கும். அதனால அந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம பூர்ண வைராகியம் வராம இந்த மாதிரி சன்னியாசிகளா இருந்து பிரயோஜனம் இல்லை.
காயகேலா யோகய தர்ம நாகியந்த நிஷ்காம. இப்படி ஹிருதயம் நிஷ்காமமா இல்லைன்னா யார்ட்டையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கணும். நம்ம எப்படி இருந்தாலும் ஜனங்கள் நம்மள்ட்ட எப்படி வேணா இருக்கட்டும் அப்படின்னு இல்லாம ஜனங்களை என்ன பார்த்தா இப்படி இருக்கணும், அப்படி அவ பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டோம்னா இந்த யோக தர்மம், இந்த சந்நியாச தர்மத்துல இருந்து என்ன பிரயோஜனம் எல்லாம் இட் இஸ் யூஸ்லெஸ் அப்படின்ற. அதனால கங்காஜல ஹிருதயக்கரா, ஹிருதயத்தை கங்காஜலம் போல சுத்தமா பண்ணணும் அப்படின்னு. நம்மளே கங்காஜலமா மாறுறதுன்னா நம்ம பரமேஸ்வரனோட சரீரத்துல நம்ம ஒரு ஆபூஷணமா இருக்கிறது. எப்படி கங்கா தேவி பரமேஸ்வரனோட இந்த ஜடையில இருந்து வராளோ அப்படியும் நம்மளும் சாதுக்கள் பகவானோட ஹிருதயத்துக்கு சேர்ந்து இருக்கணும். எப்படி கங்காஜலம் பவித்திரமா இருக்கோ, நிர்மலமா இருக்கோ, சீதளமா இருக்கோ, அது போல நம்மளும் சீதளமா இருக்கணும், நிர்மலமா இருக்கணும். எப்படி கங்காஜலம் ஸ்வயம் நிர்மலமா இருக்கு, அது ஒழுகிற இடம் எல்லாத்தையும் அத்தனையும் பாவனமா பண்ணி அந்த கங்காஜலத்துல ஸ்நானம் பண்ணுறவாளோட பாபத்தை அப்படியே ஏத்திண்டு அவளையும் பவித்திரமா பண்ணறதோ அது போல நம்மளும் நம்மளை பாவனமா வச்சுண்டு நம்ம கூட யார் எந்த விதத்துல எப்படி அசோசியேட் ஆயிக்கிறாளோ அவ நம்மளை பார்த்து துவேஷத்தோட இருந்துக்கட்டும், பிரேமையோட இருந்துக்கட்டும், பரிகாசத்தோட இருந்துக்கட்டும், எப்படி நம்மளோட அசோசியேட் ஆறாளோ, எப்படி எந்த எண்ணத்துல நம்மள்ட்ட அசோசியேஷன் வச்சிருந்தாலுமே அவளை நம்ம பாவனமா பண்ணி விடுறது நம்ம தர்மம் அப்படிங்கிற. அப்படி கங்காஜல ஹிருதயக்கரா, நம்ம ஹிருதயத்தை கங்காஜலம் போல சுத்தமா வச்சுட்டு தாட்டி உகடா ஞானேஸ்வரா கதவ தராங்கோ அண்ணா அப்படிங்க. சோ இதான் 10th அபங்கம்.